ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்த உடனே பாதி பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி நான் இந்த கேஸ் பற்றி பேச போகிறேன்னு. தெரியாதவங்களுக்கு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க தான் த சுண்டவட் ஃபேமிலி. இவங்க புராரி டெல்லியில் இருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் மொத்தம் 11 பேர். இவங்களோட கேஸ் இந்தியாவை ஸ்டில் ஹாண்ட் பண்ணுது. புராரி இடத்துல இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த சுண்டாவட் ஃபேமிலியை ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்க எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசுவாங்க. எல்லா ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எல்லா பண்டிகைகளும் ஒன்றா தான் கொண்டாடுவாங்க. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருந்திருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியலை. ஜூலை 1, 2018 காலையில் மணி 7:15க்கு அவங்களோட நெய்பர் குர்சரன் சிங் எப்போவுமே மார்னிங் வாக்கு போவார். அப்போ அவர் இந்த சுண்டவட் ஃபேமிலியோட ரெசிடென்ஸ்க்கு போயிருக்காரு. இவர் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காருன்னா, லலித் வந்துட்டு மார்னிங் வாக்கு வரல அண்ட் கடைலாம் க்ளோஸ்டாக இருக்குன்னு. ஏன்னா இவங்களோட வீடு எப்படி இருக்குன்னா, கீழெல்லாம் வந்துட்டு கடை, மேலே மாடி தான் வந்துட்டு வீடு. ஏன்னா யூஸ்வலாக இந்த கடைலாம் வந்துட்டு 5 இல்லை 5:30க்குள்ளே ஓப்பன்ட்டாக இருக்கும் விடிய காலையில். அப்போ குர்சரன் சிங் பார்த்தாரு. என்ன பண்ணார், அந்த வீட்டில் உள்ள கதவு வந்து ஓப்பன்ட்டாக தான் இருந்திருக்கு. இவர் திறந்து பார்த்துருக்காரு. 11 பேரும் அந்த வீட்டில் இறந்து கிடக்கிறாங்க, இன்க்ளூடிங் லலித்தும். 10 பேர் அந்த வீட்டில் தூக்கில் தொங்கி இறந்து போயிருக்காங்க. அந்த ஒரு ஆள், அந்த பாட்டி இருக்காங்கள்ல அந்த ஃபோட்டோவில், அவங்க மட்டும் வேற ஒரு ரூமில் இறந்து போயிருக்காங்க. அவங்கள எப்படி இறந்து போயிருக்காங்கன்னா, கழுத்து நெரிச்சி இறந்து போயிருக்காங்க. குர்சரன் சிங் இம்மீடியட்லி போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வந்துட்டு என்ன நினச்சிருக்காங்கன்னா, இது வந்து மர்டர் தான்னு. ஆனால் அவங்க செக் பண்ண தான் தெரிஞ்சிச்சு, எந்த ஜாமாவும் திருட்டு போல், நகைலாம் அப்படி தான் இருக்குது, கதவுலாம் எதுவும் உடைக்க கிடையாது, வெளியால் உள்ளே வந்ததுக்கான எந்த தடைகளும் இல்லை. இன்னொன்று, கதவு உள்ளுக்குள்ளேருந்து பூட்டி கடந்திருக்கு. எல்லாமே பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, இந்த ஃபேமிலிலாம் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் அப்போது போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் நோட் புக்ஸ் அந்த வீட்டு உள்ள 1 இல்லை 2 இல்லை பல புக்கு இருந்திருக்கு. அந்த புக்கு உள்ள எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்திருக்கு. அவங்க டெய்லி லைஃப் பற்றி, என்ன சாப்பிடணும், என்ன சட்டை போடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம இந்த குழப்பத்துக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். ஏன் இப்படி பண்ணாங்க, எதனால இப்படி பண்ணாங்க, எதனால அந்த புக்கில் இந்த மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்குன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த சுண்டவட் ஃபேமிலியோட ஃபேமிலி ட்ரீ. ஸோ இந்த ஆக மேலே ஒருத்தர் இருக்கார்ல, இவர் தான் இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட், அதாவது லலித்தோட லேட் ஃபாதர். இவர் ஒரு 11 வருஷத்துக்கு முன்னே இறந்து போயிட்டார். இவர் இறந்ததுக்கப்புறம் யார் குடும்ப தலைவனாக ஆவறதுன்னு இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கு. ஏன்னா இந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் போபால் சிங் இருக்கும் பொழுது இவர் சொல்கிறது இந்த குடும்பம் மறுபேச்சு பேசாமல் அப்படியே கேட்பாங்க. இவர் இல்லாமல் போயிட்டோன்னா இவங்களுக்குள்ளேயும் ஒரு குழப்பம், யார் அடுத்த குடும்ப தலைவனாக ஆவாங்கன்னு. அதுக்கப்புறம் லலித், போபால் சிங்கோட கடைசி பையன், அவங்க அப்பா மாதிரியே வாழ ஆரம்பிக்கிறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஒரு தீ விபத்துனால லலித்தோட குரல் வளம் போயிடுது. ஏன்னா அதிகமாக ஸ்மோக் இன்ஹேல் பண்ணதுனால. ஆல்ரெடி அப்பா இறந்து போயிட்டார், இப்போ இது வேறையா, அவரோட குரல் வேற போச்சுன்னோட குடும்பத்துக்கே ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னது இது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆகுதுன்னு. அப்போலேருந்து லலித்னால பேசவே முடியாது. அந்த ஒரு கனவுக்கு அப்புறம் ஒரு நைட்டு லலித் தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது போபால் சிங் லலித் கனவில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டெய்லி 9 மணிக்கு இந்த பூஜை செய்யி, நான் உன் உடம்புல வருவேன்னு. போபால் சிங் கனவில் வந்து சொன்னதுக்கப்புறம் லலித் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு 9 மணிக்கு பூஜை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அதிசயமாக என்ன நடந்திருக்குன்னா, லலித் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் குரல் இல்லை, போபால் சிங்கோட குரலில், அதாவது அவங்க அப்பா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொந்த பிள்ளைங்களை
பேரன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ லலித் இந்த மாதிரி சொந்த பிள்ளைங்களை கூட பேரன்னு கூப்பிட ஆரம்பித்தோடனே அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, உண்மையாக போபால் சிங் தான் லலித்தோட உடம்புல வந்திருக்காருன்னு நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லலித் தான் இப்போ புது குடும்ப தலைவனாக ஆயிருக்காரு. லலித் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் இந்த ஃபேமிலி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க பொறுத்தவரை லலித் உடம்புல இருக்கிறது தான் போபால் சிங். அந்த புக்கில், அந்த டைரி புக்கில் கடைசியாக எப்போ எழுதியிருக்குன்னா 24 ஜூன் 2018. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் 7 நாளைக்கு பட் பூஜா செய்யணும். பட் பூஜானா இந்த ட்ரீ பாருங்களேன், இதில் எப்படி அந்த ரூட்ஸ்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி நீங்களும் தொங்கணும். கவலைப்படாதீங்க, நீங்கள் தொங்கும்பொழுது நான் வந்து காப்பாற்றுவேன், அதாவது போபால் சிங் வந்து காப்பாற்றுவாருன்னு. இவங்க எல்லாரோட கண், கை, கால்லாம் கட்டப்பட்டிருக்கு. வாயில் வந்து டேப் ஒட்டியிருக்கு. 2 பேர் தவிர, அதாவது லலித்தும் அவரோட ஒய்ஃப் டீனாவும். இதெல்லாம் அந்த கயிறு கட்டினது, கண்ணு மூடினது, எல்லா வேலையும் பண்ணது வந்துட்டு லலித். இந்த சுண்டாபட் ஃபேமிலி பொறுத்தவரை இவங்களாம் செத்து போக மாட்டாங்க, இவங்களாம் சாவ மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் போபால் சிங் வந்து காப்பாற்றிடுவாங்க. அவங்களுக்கு பொறுத்தவரை இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு மாதிரி, எப்படி இருந்தாலும் முழிச்சுக்குவாங்கன்னு. இந்த கேஸ் ஒரு ஹோல் இந்தியாவே டெரிஃபைட்டாக ஆக்கியிருக்கு. ஏன்னா மொத்தம் 11 பேர், பெரிய ஆள், வயசானவங்க, அடால், சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு ஆளுக்கும் தோணலை இதெல்லாம் வந்துட்டு பிரம்ம, இதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு. ஒரு ஆளுக்கு புரிஞ்சிருந்தா கூட இதெல்லாத்தையும் நிப்பாட்டி இருக்கலாம். ஆனால் எல்லாருமே அது வந்துட்டு அவங்க அப்பா உடம்புல இருக்கிறத வந்துட்டு அவங்க தாத்தா தான் நினச்சிக்கிட்டாங்க. அது இதில் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த புகாரி ஹவுஸ் ஸ்டில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனால் யாரும் இந்த வீட்டுக்கிட்ட ஒரு சில பேர் நைட் டைமில் போக மாட்டாங்க, அந்த வழியாக நடந்து கூட போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா யூஸ்வலி ஒரு ஆள் ஒரு வீட்டில் தூக்கு போட்டாலே நம்ம பயப்படுவோம். இது 10 பேர் தூக்கு போட்டிருக்காங்க, அந்த ஒரு ஆள் வந்துட்டு கழுத்து நெரிச்சு இறந்து போயிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கேஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் நேற்று தான் இந்த கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பொறுத்தவரை இது ரொம்ப டிஸ்டர்பிங்கான கேஸ். ஏன்னா என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கேஸ் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த கேஸ் பேஸ் பண்ணி ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் டாக்குமெண்ட்ரியே எடுத்திருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரி பேர் தான் ஹவுஸ் ஆஃப் சீக்ரெட்ஸ். இந்த டாக்குமெண்ட்ரியில் டீட்டெயிலாக எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் தட்டி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.